ஆண்டவருடைய ஊழிய காலத்தில் எல்லாருக்கும் ஒரு இடம் உண்டு. அதில் நீங்களும் ஏதோ ஒரு வகையில் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அட, நான் எப்படி ஊழியம் செய்திருக்க முடியும்? ஆதார வசனங்களும் எனக்கு தெரியாது, பெரிய பெரிய மேடைகளில் பேசக்கூடிய தைரியமும் எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஊழியம் செய்திருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாரும் பெரும் கூட்டங்களில் சென்று பிரசங்கிக்க முடியாது, ஆனால் நாம் எல்லாரும் தனித்தனி நபர்களுக்காக உழைக்க முடியும். எப்படி என்றால், துயரப்படுகிறவர்களின் துயரத்தை துடைக்கும் போதும், தேவையுள்ளவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும், துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போதும், பாவிகளுக்கு கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பை சொல்லி அவரிடம் வழி நடத்துவதுமாகிய இவை யாவும் ஊழியமே ஆகும். இவைகளே கிறிஸ்துவுக்கு மெய்யான சாட்சிகள். ஆதலால் இது போன்ற ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற உங்களை பார்த்து தேவன் இப்படியாக சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றும், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஆகையால் நாம் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக பிரயாசப்படுவோம். அப்பொழுது முடிவு பரியந்தம் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் தந்து முடிவில் நித்திய ஜீவனை தந்தருளுவார்.